மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற தமிழ் தேச பொது உடைமை கட்சியினுடைய தலைவர் தோழர் மணியரசன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய மதுரை சட்டக்கல்லூரி மாணவர் ஐயாத்துரை அவர்களே, இங்கே நன்றி உரை ஆற்றிய முக்கடல்கள் சங்கமிக்கின்ற குமரியில் எழுமின் விழுமின் என்ற சொற்களை தந்த விவேகானந்தர் சிலையாக உயர்ந்து நிற்கின்ற அந்த பாறையில் எந்த விவேகானந்தர் கொழும்பிலே இருந்து கண்டிக்கு செல்லுகின்ற வழியில் சிங்களவர்கள் பௌத்த வெறியர்கள் செருப்பாலும் கல்லாலும் அடித்தார்களோ, அந்த விவேகானந்தர் பாறையில் ஈழத்தமிழர்களுக்கு கொடுமை இழக்கும் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளின் கூட்டுச்சதியான காமன்வெல்த் மாநாட்டை எதிர்த்து வீர முழக்கமிட்டதற்காக காவல்துறையினுடைய சிறப்பு படை அணியால் மிருகத்தனமாக தாக்கப்பட்டவர்களில் ஒருவரான மாணவ செல்வன் பிரபாகரன் அவர்களே, இங்கே உரையாற்றிய தங்கை அறிவு மாதினி அவர்களே, தடைகளை உடைத்து தாய் தமிழகத்திலே இந்த நூல் வெளியிடப்படுகிற நிகழ்வுக்கு அன்போடு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கின்ற தமிழ் இளைஞர் வெளியீட்டகத்தின் சார்பிலே வந்த வாழ்த்துரையை இங்கே வாசித்த மாணவர் கௌதமன் அவர்களே, சகோதரி அப்பல்லோ குமரி விஜயகுமார் அவர்களே, மாணவ செல்வங்களே, ஊடகையாளர்களே, பத்திரிகையாளர்களே, வணக்கம். தமிழ்நாட்டின் தலைநகரில் ஈழ விடுதலை குறித்த உரையாற்றுவதற்கு அரங்கங்கள் தரப்படுவதில்லை, மண்டபங்கள் தரப்படுவதில்லை. ஆனால் எப்படி மன்னார் மறை மாவட்டத்திலே ராயர் யோசேப்பு ஈழத் தமிழர்களுக்காக குற்றுயிரும் குலையுருமாக வதைப்பட்ட தமிழர்களுக்காக நிழலும் இடமும் கொடுத்து குரலும் எழுப்புகிறாரோ, அதை போல இந்த இடத்தை, இந்த அரங்கத்தை தந்துதவிய தேவாலய திருச்சபையினருக்கு மாணவர்கள் சார்பிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நீந்தி கிடந்த நெருப்பாறு என்ற நூல் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும். தமிழ்நாடு மாணவர்கள் கூட்டமைப்பின் சார்பில், தமிழ்நாடு இளைஞர் மாணவர் கூட்டமைப்பின் சார்பில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டுமென்று கவிஞரும் மாணவருமான தம்பி பாரி மைந்தன் அலைபேசியிலே என்னிடத்திலே வேண்டுகோள் விடுத்தார். நான் அவசியம் வருகிறேன் என்று கூறினேன். எந்த நாளிலே நடத்தலாம் என்கிற போது நான் நவம்பர் 29ஆம் தேதி உங்களுக்கு வசதிப்படுமா என்று கேட்டேன். எந்த அரங்கத்திலே நடத்தப் போகிறீர்கள் என்று வினவினேன். நாங்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்றார். நேற்று முன்தினம் நீந்தி கிடந்த நெருப்பாறு அரவிந்தகுமாரன் படைத்த நூலை என்னிடம் தந்தார். நேற்று மாலை 3 மணிக்கு மேல் அந்த நூலை படிக்கத் தொடங்கினேன். அதற்கு மத்தியில் வழக்கறிஞர் தமிழினியன், அம்பேத்கர் மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர்
அவருடைய துணைவியார் வழக்கறிஞர் பிரேமா அவர்களின் அருமை மகள் ஞானபானு, அதை போலவே வழக்கறிஞரான குபேந்திரன் திருமண விழா பௌத்த நெறிப்படி பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில் இருக்கின்ற அறக்கட்டளை அண்ணா அரங்கத்திலே நடைபெற்ற நிகழ்வுக்கு சென்று அந்த திருமண விழாவில் நான் கலந்து கொண்டு அங்கே வாழ்த்துரைத்துவிட்டு இரவில் இல்லத்துக்கு சென்று இந்த நூலை படித்து முடிக்கிற பொழுது விடிகாலை 4 மணி ஆகிவிட்டது. இது முழுமையாக படித்து முடித்தேன். நான் கிராமத்திலே பிறந்து கிராமத்து பள்ளியில் கூரை பள்ளியிலே படித்தவன். நான் பள்ளி இறுதி வகுப்பு முடிக்கின்ற வரை மின்விளக்கு எங்கள் கிராமத்திலே கிடையாது. அரிக்கன் லாந்தல் வெளிச்சத்தில் தான் நான் படித்தேன். நான் சின்ன வயதில் நாவல்கள் படிக்கின்ற ஆர்வத்தை பெற்றேன். 5 வகுப்பு 6வது வகுப்பு இருக்கிற பொழுதே அதிகமான பக்கங்களை கொண்டிருக்கின்ற பெரிய எழுத்து மகாபாரதம் நான் படித்தேன். 13ஆம் போர்ச்சருக்கம் அபிமன்யு வதைபடலம் என் மனதை கவர்ந்தது. அதன் பின்னர் அந்த நாட்களில் சின்ன வயதாக இருக்கிற காரணத்தினால் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் என்னுடைய மர்ம நாவல்களை கொஞ்ச நாள் படித்தேன். அதனை அடுத்து கல்கியினுடைய தொடர் நாவல்கள், சரித்திர கதைகள் கல்கியிலே வந்து கொண்டது. எங்கள் இல்லத்துக்கு கல்கி வாரம் சந்தா செலுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்தது. அது மொத்தமாக தொகுக்கப்பட்டிருக்கும். ஆண்டு பூராவும் வருகிற பழைய கல்கி புத்தகங்கள். அதிலே நான் பார்த்திபன் கனவை படித்தேன். அதிலே நான் சிவகாமியின் சபதத்தை படித்தேன். அதிலே நான் பொன்னியின் செல்வனை படித்தேன். இந்த மண்ணின் மீதும் இந்த தமிழ் இனத்தின் மீதும் இந்த வீர வரலாற்றை குறித்தும் என் நெஞ்சில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய 2 நூல்கள், ஒன்று சிவகாமியின் சபதம், இன்னொன்று பொன்னியின் செல்வன். அந்த காலகட்டத்தை அடுத்து 8வது வகுப்பு படிக்கிற பொழுது அகிலனுடைய நெஞ்சின் அலைகளை படித்தேன். அந்த நாட்களில் 9வது வகுப்பு படிக்கிற பொழுது ஸ்ரீ மொழிபெயர்த்த காண்டேகருடைய அனைத்து நாவல்களையும் படித்தேன். அதில் கிரௌஞ்சவதம், அதில் வருகின்ற கதாபாத்திரம் திலீபன், அற்புதமான காவியம். மராட்டிய எழுத்தாளர் காண்டேகருடைய எழுத்தோட்டத்தை பிரதிபலிக்கின்ற விதத்தில் தனித்தன்மையோடு எழுதினார் டாக்டர் மூவா. தம்பிகளே தங்கைகளே, அந்த நாட்களில் கல்லூரி மாணவர்கள் கையிலே மூவாவினுடைய நாவல்கள் இருக்கும். கள்ளோ காவியமோ அல்லது கரித்துண்டு இந்த நாவல்கள் இருக்கும். அப்பொழுது அந்த மாணவர்களிடத்தில் ஒரு தேடல் இருந்தது. தொலைக்காட்சி கிடையாது, வேறு பொழுதுபோக்கு கிடையாது, கவர்ந்து இழுக்கக்கூடிய வேறு விதமான சிந்தனைகள் கிடையாது, மது கிடையாது, மயக்கம் தருகின்ற நிகழ்வுகள் கிடையாது, ஒழுக்க கட்டுப்பாடுகள் இருந்தன. ஆனால் மாணவர்கள் தேடி படிக்கின்ற நூல்களில் மூவாவின் நூல்கள் இருந்தன. அதற்கு அடுத்த கட்டத்திற்கு வந்தேன். பள்ளி இறுதி நாட்களில் அண்ணாவின் நூல்கள். ஆக எழுத்துக்கள் மனதை வார்ப்பிக்கின்றன என்ற விதத்தில் நான் படிக்க ஆரம்பித்தேன். அதில் சோழர்களினுடைய அந்த வரலாற்றையும் பல்லவர்களினுடைய வரலாற்றையும் படிக்கிற பொழுது என் மனதிலே ஏற்பட்ட தாக்கம், நான் பழையாறையில், தஞ்சையில், நாகையில், கடல் அலைகளில், மன்னாரில், மாதோட்டத்தில், இலங்கையில் உலவுவதை போன்ற ஒரு பிரம்மையை, என்ற எண்ணத்தை அந்த பொன்னியின் செல்வன் நூல் எனக்கு ஏற்படுத்தியது. அதைப் போலவே மாமல்லபுரத்திலே சிற்பிகளினுடைய உளிகள் எழுப்பிய ஓசை, செதுக்கப்பட்ட சிற்பங்கள், மாமல்லபுரத்தினுடைய குதிரைகளிலே வருகின்ற மாமல்ல இளவரசரும் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த காஞ்சிபுரம், அது தலைநகரம். அப்பொழுது நர்மதைக்கு தெற்கே வரமுனைந்த ஹர்ஷ சக்கரவர்த்தியை, ஹர்ஷவர்த்தனனை நர்மதையின் கரையிலேயே தோற்கடித்தான் 2ஆம் புலிகேசி. ஹர்ஷவர்த்தனருடைய படை
நீங்கள் 6வது வகுப்பு சரித்திர புத்தகத்திலே படித்தால் ஹர்ஷன் மிகப்பெரிய பேரரசன். அவனை தெற்கே வரவிடாமல் தடுத்தவன் 2ஆம் புலிகேசி, சாளுக்கிய பேரரசன். அவன் படையெடுத்து வந்தான், காஞ்சியை முற்றுகையிட்டான். இது உண்மை சம்பவம். முற்றுகையிட்டதற்கு பிறகு காஞ்சி மாவட்டத்திலே அந்த பல்லவ நாட்டில் இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்களை எல்லாம் உடைத்தான், ஊர்களுக்கு தீயிட்டான், சிற்பிகள் கைகால்களை வெட்டி போட்டான், கொடுமைகள் செய்துவிட்டு போனான். மணிமங்கலம் போர்க்களத்தில் மகேந்திர பல்லவர் தடுக்க முயன்ற யுத்தத்திலே விசக்கத்தி பாய்ந்த நிலையிலே காயப்பட்டார். அப்பொழுது மாமல்ல இளவரசர் பரஞ்சோதி திருச்செங்கட்டாங்குடி என்கின்ற சோழ நாட்டிலே இருந்து வந்தவன். அவன் மிகச்சிறந்த வீரன். அவன் தளபதியாகிறான். புலிகேசியை உள்ளே நுழைய விடாமல் வடபெண்ணையாற்றன் கரையிலேயே 8 மாதம் தடுத்து வைத்திருந்தார் ராஜதந்திரத்தினால். இதெல்லாம் உண்மை சம்பவங்கள். ஆனால் கடைசியில் பல்லவ நாட்டையே சூறையாடி தீயிட்டு கொளித்து விட்டு போனான். அப்பொழுது அவர் எழுதுவார், நீங்கள் யுத்தகலத்துக்கு இப்பொழுது போக வேண்டாம், ராஜதந்திரத்திலே வென்று விடுவேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த மகேந்திர பல்லவர் கடிதம் எழுதியிருக்கிறார். திருச்செங்கட்டாங்குடிக்கு வந்து பரஞ்சோதியின் வீட்டுக்கு போய்விட்டு மாமல்லரும் பரஞ்சோதியும் வருகிறார்கள். அப்பொழுது எதிரிலே வேகமாக பல்லவ நாட்டு வீரர்கள் வருகிறார்கள். புழுதி படலம் தெரிகிறது. சக்கரவர்த்தியினுடைய கடிதத்தை பரஞ்சோதியிடம் கொடுக்கிறார்கள். அந்த கடிதத்தில் பரஞ்சோதி, அடிக்கடி நீங்கள் தவறே செய்தது கிடையாதா என்று என்னை கேட்டாய். நான் கர்வபங்கமுற்ற நிலையிலே, உள்ளம் உடைந்த நிலையில் எழுதுகிறேன். பல்லவ நாட்டின் எதிர்காலத்தை உன் கைகளிலே ஒப்படைத்துவிட்டு யுத்தத்துக்கு போகிறேன். நான் திரும்பி வருவேன் என்று சொல்ல முடியாது. பெரும் அழிவை செய்துவிட்டு போகிறான். நீ என் மகனோடு இருந்து அவனை காப்பாற்று என்று எழுதிய கடிதத்தை பரஞ்சோதி படித்தான். மாமல்லர் படித்தார். குதிரைகள் நின்றன, வீரர்களின் ஓசை நின்றது, காற்று நின்றது, இலைகள் அசையவில்லை, எல்லாம் அசைவற்று நின்றது என்று கல்கி அதிலே எழுதியிருப்பார். அதன் பின்னர் படையெடுத்து செல்ல வேண்டும் என்று துடிப்பான். மரணப்படுக்கையில் இருக்கிறார் மகேந்திர பல்லவர். தம்பி பிரபாகரன் ஜனவரி 15 நாங்கள் வாக்கெடுப்புக்கு போகிறோம் என்ற போது அனுபவப்பட்டறையிலே பல அனுபவங்களை பெற்ற ஒரு அண்ணனாக உங்களிடம் இதை சொல்லுகிறேன். அன்றைக்கு பரஞ்சோதி துடித்ததைப் போல, மாமல்லர் துடித்ததைப் போல, நரசிம்ம பல்லவன் துடித்ததைப் போல நீங்கள் துடிக்கிறீர்கள். அப்பொழுது மகேந்திர பல்லவர் சொன்னார், வேண்டாம், எதிரியின் படைபலம் அதிகம். அவன் நம்மை விட பல மடங்கு படைகள் வைத்திருக்கிறான். அவனை இப்பொழுது எளிதிலே தோற்கடித்து விட முடியாது. அதற்கு ஆயத்தம் செய்யுங்கள். முழு படைகளை தயாரித்து கொண்டு ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் தெற்கே எதிரி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பாண்டிய நாடு பகை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றாக திரண்டு கொண்டு நீங்கள் அதற்கு பிறகு படையெடுத்து செல்லுங்கள். நான் சொல்வது கசப்பாக உங்களுக்கு இருக்கலாம் என்று மகேந்திரர் சொன்னார். மகேந்திர பல்லவர் இறந்து போனார். 9 வருடங்களுக்கு பிறகு வாதாபிக்கு படையெடுத்து சென்றார்கள். நரசிம்ம பல்லவனும் பரஞ்சோதியும் படையெடுத்து சென்றார்கள். சாளுக்கிய படைகளை தோற்கடித்தார்கள். வாதாபியை தீயிட்டு கொளுத்தினார்கள். வெற்றி தூணை நிறுவினார்கள். ஜெயஸ்தம்பம் நிறுவப்பட்டது. இது உண்மை சம்பவம். அதை போலத்தான் தம்பிகளே, நான் ஏதாவது ஆலோசனை சொல்வதாக இருந்தால் நான் ஒரு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். தமிழ்நாடு மாணவர்கள் கூட்டமைப்புக்கும் சொல்லுவேன், பங்கெடுத்திருக்கக்கூடிய இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சொல்வேன், துளி அளவும் என் இயக்கத்துக்கு உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது.
என் களத்துக்கோ தேர்தல் களத்துக்கோ எங்கள் இயக்கத்துக்கோ நீங்கள் வாருங்கள் என்றோ ஆதரியுங்கள் என்றோ ஒருபோதும் நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு அரசியல் கட்சிகளிலே ஏதாவது விருப்பம் இருந்தால் அந்த கட்சிகளிலே நீங்கள் தாராளமாக பணியாற்றலாம். ஒருபோதும் உங்களை என் இயக்கத்துக்கு பயன்படுத்த நான் விரும்ப மாட்டேன். மாணவர் கூட்டமைப்பாகவே இருக்கட்டும். அதிலே ஒரு சில தம்பிமார்களுக்கு எங்கள் இயக்கத்திலே பற்றிருந்தால் அது இருக்கட்டும், அதை நான் தடுக்கவில்லை. உங்களுடைய முத்திரையில் கார்த்திகை பூக்களை, செங்காந்தள் மலர்களை பொறித்திருக்கிறீர்கள். இந்த மாணவர் கூட்டமைப்பு என்பது எஸ்எஃப்டி, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது ஈழ விடுதலைக்காக தாய் தமிழகத்திலே மான உணர்வினுடைய வெளிப்பாடாக இந்த இளம் மாணவர் பட்டாளத்தை ஒருங்கிணைத்து கொண்டு செல்லக்கூடிய கள முனையாக இது திகழட்டும். உங்களுக்கு நிழலில் இருந்து கொண்டு, இருட்டில் இருந்து கொண்டு நாங்கள் உதவுகிறோம். எங்கள் முகத்தை காட்டிக்கொள்ள நான் விரும்பவில்லை. எங்கள் முகவரியை காட்டிக்கொள்ள நான் விரும்பவில்லை. எங்கள் இயக்கத்தை காட்டிக்கொள்ள நான் விரும்பவில்லை. உங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்பதால் ஆலோசனை கூட்டத்துக்கு நான் தந்தேன். எங்கும் இடம் கிடைக்காவிட்டால் இந்த தாயகம் உங்களுக்கு இடம் கொடுக்கும். ஆகவே தொடக்கத்திலேயே எங்காவது எந்த ஒரு தோழனுக்காவது, இந்த அரங்கத்தில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களில் எவரையாவது மறுமலர்ச்சி திமுகவினுடைய அரசியல் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற மலிவான எண்ணம் எனக்கு துளியும் இல்லை. அதை கடந்து இந்த தமிழ் இனத்தினுடைய விடியலை பற்றிய கவலையோடு உங்கள் முன் நான் நிற்கின்றேன். இங்கே தங்கை அறிவு பேசுகிற பொழுது, அந்த தொடக்க நிகழ்ச்சியை சொன்னபோது, அதுதான் இந்த புதினத்தின் நீந்தி கடந்த நெருப்பாற்றினுடைய முதலாவது அங்கத்திலே வருகிறது. பரமசிவ அண்ணாவியார், பார்வதி அம்மாள், கணவன் மனைவி, அவர்களுக்கு நல்ல காணி இருக்கிறது, நிலம் இருக்கிறது. அவர்கள் தோட்டத்திலே மிளகாய் செடிகள் விளைகின்றன. தண்ணீர் இறைப்பதற்கான வசதி இருக்கிறது. செங்காரி பசுமாடு இருக்கிறது. வளமையான குடும்பம்தான். 2 பிள்ளைகள். பரமசிவத்துக்கு 2 மகன்கள். மூத்த மகன் சங்கரம் சிவம், அவன் களமுனையிலே இருக்கிறான். விடுதலை புலிகளினுடைய படை அணியிலே ஒரு தளபதிக்கு கீழே துணையாக நின்று துணை தளபதி என்ற நிலையிலே இருந்து போராடுகின்ற ஒரு பொறுப்பான தலகர்த்தனாக அந்த சிவம் அங்கே இருக்கிறான். அவன் முழு பெயர் சங்கர சிவம். அவனது தம்பி சுந்தர சிவம். இந்த நாவல் நடிகளும் சிவம் என்று குறிப்பிட்டால் மூத்தவனை குறிப்பிடும், சுந்தரம் என்று குறிப்பிட்டால் இளையவனை குறிப்பிடும். அந்த இல்லத்துக்கு அருகே அவர்களுக்கு உதவுவதற்கு வந்திருக்கிற குடும்பம் மலையக தமிழர் குடும்பம். மலையக தமிழர்கள் இங்கே இருந்து பிரிட்டிஷ் தோட்ட முதலாளிகளை அழைத்து செல்லப்பட்டவர்கள், காடு திரித்தி மேடாக்கியவர்கள், தேளும் நட்டுவாக்காலியும் பாம்பும் ஊறி திளந்த காடுகளை திருத்தி இரத்தத்தை வியர்வையாக கொட்டி உயிர்களை பலி கொடுத்து அதை பொன் விளைகின்ற பூமியாக்கி ரப்பர் தோட்டங்கள், தேயிலை தோட்டங்கள், காப்பி தோட்டங்களாக ஆக்கி தந்த தமிழ்நாட்டு தமிழர்கள். இவர்கள்தான் தமிழக வம்சாவளி தமிழர்கள். தம்பிகளே, இந்த கூட்டம் ஒரு 10,000 பேர் கொண்ட கூட்டம் அல்ல. ஆனால் எங்கள் இயக்கத்தில் என்னோடு கரம் கோர்த்து தொடக்கத்தில் 93 வந்த நாஞ்சில் நாடு தந்த குமரி மாவட்டத்திலே மாவட்ட செயலாளராக இருந்து உயர்நிலைக்குழு உறுப்பினராக இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் உயிர் சகோதரர் ரத்தனராஜ் அவர்கள் இன்று மாலை 4:30 மணிக்கு இறந்து விட்டார். நான் நாளை காலை கோவையிலே கலந்து கொள்ள இருந்த 2 திருமண நிகழ்ச்சிகளுக்கு செல்ல இயலாது. அவர்கள் பெரிய அளவிலே அந்த குடும்பத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். நான் வர இயலாது என்று சொன்னபோது என் கடமை அவர்கள் உணர்ந்தார்கள். நான் மாலை விமானத்திலேயே நான் செல்ல வேண்டியவன், மதுரை சென்று இரவிலேயே நான் நாகர்கோவிலுக்கு செல்ல வேண்டியவன். ஆனால் நீங்கள் ஏற்பாடு செய்திருக்க நிகழ்ச்சிக்கு
மல்லை சத்யாவை அழைத்து நீங்கள் பேசிவிட்டு வாருங்கள், நான் செல்ல இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் மாணவர்கள் என்பதனால், நீங்கள் எவ்வளவோ ஒரு நல்ல லட்சிய தாகத்தோடு இந்த நூல் வெளியீட்டு விழாவை நீங்கள் நடத்துகிற காரணத்தால், இந்த நூல் தமிழீழ விடுதலைக்கான ஒரு படை கருவி என்று நான் கருதுகிற காரணத்தால் நான் உங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதற்கு பிறகு நான் கன்னியாகுமரி மாவட்டத்தின் அந்த அடக்க நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்ற எண்ணத்தோடு இங்கே நான் வந்திருக்கின்றேன். இது ஒளிநாடாவிலே பதிவு செய்யப்படுகிற காரணத்தினால் இது யூடியூபிலே வரலாம், அல்லது இதை குறுந்தட்டாக்கி உங்கள் மூலமாக மாணவர்களுக்கு கொடுக்கலாம் என்ற எண்ணத்திலே பேசுகிறேன். நான் உங்களுக்கு படை கருவிகளை தயாரித்து கொடுக்கிறேன். நான் உமர் முக்தார் படத்தை விரும்பி விரும்பி பார்க்கிறவன். மதரசா பள்ளியிலே சொல்லிக் கொண்டிருந்தவர் உமர் முக்தார். ஆனால் வயது முதிர்ந்த காலத்தில் அந்த லிபிய நாடு அடிமை சங்கிலிகளால் பூட்டப்பட்டிருந்த பொழுது, இத்தாலிய சர்வாதிகாரி பெனிட்டோ முசோலியினுடைய காலடியிலே நெசுக்கப்பட்டு கிடந்த பொழுது, அந்த விலங்குகளை உடை தெரிவதற்காக மதரசா பள்ளியிலே இருந்த உமர் முக்தார் ஆயுதமேந்தி பாலைவன மணலிலே புறவிகளை செலுத்திக் கொண்டிருந்தார். அது என் இதயத்தை கவர்ந்திருக்கிறது. நான் உமர் முக்தாரை போல ஆயுதம் ஏந்த போவதாக நான் சொல்லவில்லை. ஆனால் உமர் முக்தார் தன்னுடைய இறுதி நாட்கள் வரையிலே எப்படி அந்த இளைஞர்களை தயார்படுத்துவதற்கு தன் வாழ்க்கையை பயன்படுத்தினானோ அதை போல பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே இருப்பவன் நான். அதனால்தான் தேர்தலில் போட்டியிடாமல் நாங்கள் களத்தை விட்டு வெளியே வந்தபோது ஈழத்தில் இனக்கொலை, இதயத்தில் ரத்தம் என்ற குறுந்தட்டை தயாரிக்க 1 மாத காலம் இரவு பகலாக பாடுபட்டேன். ஜினோசைட் ஆஃப் ஈழம் தமிழ்ஸ் ஹார்ட்ஸ் ப்ளீட் என்று ஆங்கிலத்தில் தயாரிக்க கிட்டத்தட்ட 20 நாட்கள் பாடுபட்டேன். லட்சக்கணக்கான பிரதிகளை எடுத்துக்கொண்டு வந்து ஒவ்வொரு கல்லூரி வாயிலிலும் நின்று கொண்டு, ஒவ்வொரு கல்லூரியினுடைய வாசலுக்கு வெளியில் நான் நின்று கொண்டு ஒவ்வொரு மாணவன் மாணவி கையில் கொடுத்தேன் லட்சக்கணக்கான பிரதிகளை. எல்லா கல்லூரிகளுக்கும் சென்றேன், தமிழ்நாடு பூராவிலும் சென்றேன். தமிழக மக்களிடம் லட்சக்கணக்கான பிரதி எங்கள் சக்திக்கு பொருட்செலவு, எங்கள் சக்திக்கு மீறிய பொருட்செலவிலே செய்தேன். அதன் பிறகு தஞ்சையிலே வழக்கறிஞர்கள் சங்கம் என்னை அழைத்தது பேசுவதற்கு. நான் விரும்பி கொடுத்த தலைப்பு சுய நிர்ணய உரிமையும் பொது வாக்கெடுப்பும் என்ற தலைப்பு. 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அதை குறுந்தட்டாக்கி இருக்கிறேன், அதை நூலாக்கி இருக்கிறேன். இமயம் தொலைக்காட்சி 2 முறை அந்த உரையை வெளியிட்டது. ஆனால் உங்களை போன்ற மாணவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அதை அதனுடைய சில பகுதிகளை மாத்திரம் சுருக்கி பிரசல்ஸிலே நான் பேசிய ஆங்கிலத்தில் ஆற்றிய உரையையும் சேர்த்து 1 மணி நேரத்துக்குள்ளாக வரக்கூடிய குறுந்தட்டாக ஆக்கியிருக்கிறேன். அதிலே பிரசல்ஸில் நான் ஆங்கிலத்திலே ஆற்றிய உரை மாவீர மகன் பாலச்சந்திரனின் அந்த முகத்தையே சித்திர படமாக ஆக்கி சின்னஞ்சிறு குழந்தைகளை 500க்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு வந்து முகத்திலே பதித்து மதுவிலக்கு பிரச்சார நடைபயணத்தின் நிறைவு நிகழ்ச்சியில் மறைமலை நகரில் வைத்த அந்த காட்சியை அதிலே பதிவு செய்திருக்கிறேன். அது ஒரு 7 நிமிடம். பிரசல்ஸ் பேச்சு ஒரு 17 நிமிடம் ஆங்கிலத்திலே ஆற்றிய உரை, தஞ்சை பேச்சில் ஒரு 15 நிமிடம். இதை நான் உங்களுக்கு ஒரு ஆயுதமாக ஆக்கியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் என்னுடைய சக்திக்கு ஏற்ற விதத்தில் நான் அரசியலையோ தேர்தலையோ பற்றி கூட கவலைப்படாமல் இந்த குறுந்தட்டு மக்களுக்கு போய் சேரட்டும் என்று பல்லாயிரக்கணக்கான குறுந்தட்டுக்கள் இலவசமாக கொடுத்திருக்கிறேன். அதை சின்னஞ்சிறு நூலாக்கி இலவசமாக கொடுத்திருக்கிறேன். இவையெல்லாம் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு, தமிழக மாணவர்களுக்கு பயன்படட்டும் என்று. அது 2 குறுந்தட்டுகளும் ஈழத்தில் இனக்கொலை குறுந்தட்டு, அது தமிழகம் பூராவிலும் போயிருக்கிறது. ஆனால் இது அந்த அளவுக்கு செல்லவில்லை. இதை கொண்டு போய் சேருங்கள். அதில் மதிமுக என்ற பெயரே இருக்காது, எங்கள் தேர்தல் சின்னமே இருக்காது, மறுமலர்ச்சி திமுக என்ற பெயர் கூட அதிலே உச்சரிக்கப்படாது எந்த இடத்திலும். இதை விட நான் என்ன செய்ய முடியும்? நான் உங்களை போன்ற தம்பிமார்களிடம், மாணவர்களிடம் நான் எதிர்பார்ப்பது, காரணம் உங்களிடம் சுயநலம் இருக்காது, உங்களிடம் பொறாமைகள் இருக்காது, உங்களிடம் தன்முனைப்பு இருக்காது, லட்சிய தாகம் இருக்கும், வீரம் இருக்கும், உறுதி இருக்கும், அச்சமில்லாத தன்மை இருக்கும். உங்களை வார்ப்பித்தால் லட்சியத்திலே வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில் தான் உங்களோடு வந்து நான் நிற்கிறேன்.
அந்த பரமசிவ அண்ணாவியார் பார்வதி வீட்டிலே செங்காரி பசு பால் கறக்கிற நேரத்திலே பால் குறைந்ததுக்கு ஒரு விளக்கம் தந்தாரே அரவிந்தகுமாரன் எழுதியிருப்பது தான். இரவெல்லாம் எரிகணை வெடியோசை, அந்த வெடியோசையிலே கலங்கி போன காராம்பசுவினுடைய பாலும் குறைந்து விட்டது போலும் என்று எழுதியிருப்பார். அந்த முதலாம் அங்கத்தின் தொடக்கத்திலேயே இந்த வெடியோசை காரணமாக அதிகாலை வேளையிலே புள்ளினங்கள் எழுகின்ற அந்த கலகலப்பு சத்தத்தை காணோம். இலைகள் கூட அசைவதாக காணோம். அதனால் தான் நான் சிவகாமியின் சபதத்தின் காட்சியை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டினேன். இந்த வாழ்க்கை தொடங்குகிறது. மலையக தமிழர்களை பற்றி சொன்னேன் அல்லவா, இங்கிருந்து சென்றவர்கள். இது அடிப்படை புரியாமல் இந்த கடற்கரையிலே வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒப்பந்தத்தை விடுதலை புலிகள் மீது திணித்ததற்கு பிறகு, அவர்கள் மீது திணித்து ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்கவில்லை, பிரபாகரன் ஏற்கவில்லை, நான் நெஞ்சால் போற்றுகிற தலைவர் ஏற்கவில்லை. ஆனால் இந்திய அரசு அவர்கள் மீது திணித்தது. இந்திய அரசோடு இந்திய மக்களோடு நாங்கள் மோதிக்கொள்ள விரும்பவில்லை, நாங்கள் ஆயுதத்தை நீட்ட விரும்பவில்லை. ஆனால் என்னை அங்கே கொண்டு போகாமல் நீங்கள் இந்திய அமைதி படை என்ற பெயரிலே படைகளை கொண்டு போய் குவிப்பீர்களானால், ஒப்பந்தத்தை திணிக்க நினைப்பீர்களானால், எங்கள் புலிகளின் பிணங்களின் மீது தான் நீங்கள் நடந்து செல்ல வேண்டியிருக்கும் என்று சொன்னார். நானும் நச்சு குப்பியை கழுத்திலே கட்டியிருக்கிறேன் என்று சொன்னார். சயனைடு கேப்சூல் நானும் கழுத்திலே கட்டியிருக்கிறேன் என்று சொன்னார். அதன் பின்னர் அவரை அங்கே கொண்டு போய் சேர்த்தார்கள். நான் அவரிடத்திலே பேசியிருக்கேன் 33 நிமிடம் தொலைபேசியிலே. யாரும் பேசியதில்லை அவரிடத்திலே அசோகா ஹோட்டலிலே, எவரும் 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 என்னை தவிர. அதை நான் பதிவு செய்து என்னுடைய நாட்குறிப்பிலே வைத்திருக்கிறேன். என் வாழ்க்கை இயற்கை அனுமதிக்குமானால் அதை நான் என்னுடைய அனுபவங்களை பதிவு செய்வேன். சரித்திரம் எழுதுகிற அளவுக்கு நான் பெரிய மனிதன் அல்ல, சுயசரிதை எழுதுகிற அளவுக்கு நான் பெரிய இடத்திலே நான் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையின் அனுபவங்களை என்றாவது ஒரு நாள் பதிவு செய்கிற பொழுது அந்த 33 நிமிடங்கள் அவர் என்ன பேசினார் என்பதை நான் அதிலே பதிவு செய்வேன். அவர் அங்கே கொண்டு போனதற்கு பிறகு இந்த கடற்கரையிலே வந்து ராஜீவ்காந்தி பேசினார். தமிழர்களும் சிங்களவர்கள் எல்லோரும் இந்தியாவிலிருந்து போனவர்கள் தான் என்று முட்டாள்தனமாக பேசினார். ஒரு அடிமுட்டாள் கூட இப்படி பேச மாட்டார். அவர் நாட்டுக்கு பிரதமர். அவர் பாட்டனார் எழுதிய புத்தகத்தை அவர் படித்ததில்லை. அவருடைய பாட்டனாரின் புத்தகத்தை படித்திருக்க மாட்டார், கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி. இங்கே இன்னும் பலருக்கு தெரியவில்லை, படித்தவர்களுக்கே தெரியவில்லை. பிழைக்க போனவனுக்கு என்ன நாடு கேட்கிறான் என்று கேட்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். 2 கேட்டகரி இருக்கிறது. ஒரு வகையினர் பூர்வீக தமிழர்கள், வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற பூர்வீக தமிழர்கள், அரசோச்சி வாழ்ந்தவர்கள் 10,000 ஆண்டுகளாக. இன்னொரு பிரிவினர் இங்கே இருந்து சென்ற வம்சாவளி தமிழர்கள், அவர்கள்தான் மலையக தமிழர்கள். இந்த மலையக தமிழர்கள் 83ஆம் ஆண்டுக்கு பிறகு தாக்கப்பட்டு ஒவ்வொரு இடமாக பெயர்ந்து வந்த ஒரு குடும்பம் பெருமாள் வேலாயினுடைய குடும்பம். அவர்களின் ஒரே மகள், மற்றவர்களெல்லாம் செத்து போனார்கள் சண்டைகளிலே. மலையக தமிழர்கள், அந்த குடும்பத்து பெண் முத்தம்மாள், நல்ல அழகி. இந்த காவியத்திலே காதல் மிக அற்புதமாக ஒரு இளையோட்டமாக கொண்டு செல்லப்படுகிறது. இதைவிட இதில் எந்த இடத்திலும் ஒரு பாலுணர்ச்சியை தூண்டக்கூடிய எண்ணமே வராது. அவ்வளவு அற்புதமாக சொல்லப்படுகிறது. சுந்தரம் முத்தம்மாள், இவள் மலையக தமிழர் குடும்பத்திலே அங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்க குடும்பத்து பெண். சுந்தரம் பரமசிவத்தினுடைய 2வது மகன். அவர்களுக்குள்ளே மெல்லிய காதல் இளையோடுகிறது. இதில் தான் தொடங்குகிறது. முள்ளிக்குளத்திலே வந்து ஆமி இறங்கிட்டானாமே, தேநீர் கடை முத்தையா தேநீர் கடையிலே பேச்சு ஆரம்பமாகிறது. ஆமிக்காரன் வந்தால் நம்ம பொடியர்கள் அடித்து விரட்டி விடுவார்கள் என்று அங்கே பேசுகிறார். அங்கே முருகர் வருகிறார். முருகர் என்பவர் வேட்டை பிரியர். காட்டுக்குள்ளே போனார், 2 உடும்பு 2 மான் அடிக்காமல் வரமாட்டார். அவர் ரொம்ப தைரியமானவர். இந்த காவியத்திலே ஒரு 3/4 பாதி வரையிலே முருகர் வருகிறார். யானை இரவு சமரிலே தங்களை விட 40 மடங்கு பலம் வாய்ந்த சிங்கள படைகளை தலைவர் பிரபாகரனுடைய புலிப்படை தோற்கடித்தது. அந்த புலிப்படை அந்த களத்திலே சமர்களிலே ஒன்றாக நின்றவர்கள்தான் சிவமும் கணேசும்.
சிவமும் கணேசும், பரமசிவத்தின் மூத்த மகன் சிவமும் கணேசும் அப்படி உயிருக்குயிராக இருந்தவர்கள். கணேஷ் இப்பொழுது ஒரு சண்டையிலே அவர்கள் யானை இரவிலே சிங்களவர்களை தோற்கடித்து விரட்டினார்கள். அக்கினி அலைகளிலே தோற்கடித்தார்கள், ஓயாத அலைகளிலே தோற்கடித்தார்கள். பின்னர் ஏன் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டது? ஏன் இந்த சரிவு ஏற்பட்டது? இந்திய அரசு தொழில்நுட்பவியலாளர்களை அனுப்பியது. இந்திய அரசு முப்படை தளபதிகளை அனுப்பி யுத்தத்தை இயக்கியது. ஆயுதங்களை வாரி கொடுத்தது, வான்படைக்கு ரடார்களை கொடுத்தது. இந்திய கப்பல் படை நேரடியாகவே தலையிட்டது, அவர்களுக்கு தகவல்களை பரிமாறியது. விடுதலை புலிகளுக்கு வந்த 14 கப்பல்களை சோனியா காந்தி இயக்குகின்ற, மன்மோகன் சிங் நடத்துகின்ற காங்கிரஸ் அரசு விடுதலை புலிகளுக்கு வந்த 14 கப்பல்களை கடலில் இந்திய கடற்படை மூழ்கடித்தது. யுத்தத்தை நேரடியாகவே இவர்கள் நடத்தினார்கள். இந்திய இலங்கை கடற்படை தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் 2007 போடப்பட்டது. அந்த தகவல் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புலிகளினுடைய கடற்படை, கடல் புலிகள் மிக வலிமையானவர்கள். இவனுடைய டோரா கப்பல்கள் பயந்து ஓடிக்கொண்டிருந்தன. சிங்களவனுடைய கடற்படை பின்வாங்கி ஓடிக்கொண்டிருந்தது. கடல் புலிகளுக்கு முன்னால் இவர்கள் நிற்க முடியவில்லை. இந்த ராஜபக்சே இராணுவத்தினுடைய கடல் படை, அவனுடைய கப்பல் படை நிற்க முடியவில்லை. கடல் புலிகள் மின்னல் வேகத்திலே போய் தாக்கினார்கள். இவனுடைய டோரா கப்பல்களை தகர்த்தார்கள். அங்கேயர்கண்ணி வரலாறு அதுதானே. 50 கிலோ எடையுள்ள அங்கேயர்கண்ணி 6000 டன் எடையுள்ள கப்பலை போய் தகர்த்தாள். ஒன்று தன்னந்தரி பெண். மாவீரர் தினத்திலே அங்கேயர்கண்ணியை பற்றி ஏன் சொல்லுகிறோம்? காற்றோடு காற்றாக போய்விடுவேன் என்று தாயிடத்திலே சொல்லிவிட்டு போனவள் அங்கேயர்கண்ணி. அது மட்டுமல்ல, தன் தோழியிடம் சொல்லுகிறாள், நல்லூர் கந்தசாமி கோயிலிலே திருவிழா நடக்கிற நேரத்திலே நான் என்னை அழித்துக் கொண்டு கப்பலை ஒழிக்கப் போகிறேன். ஏன் தெரியுமா? இந்த திருவிழா நேரத்தில் எங்கள் அம்மா ஏழ்மையான குடும்பத்திலே வறுமையில் இருக்கிற அம்மா கச்சான் விற்கிற காசு கைக்கு கிடைக்கும். நான் செத்து போனதற்கு பிறகு என் படத்துக்கு மாலை போட்ட வீட்டுக்கு நிறைய பேர் வருஷம் வருவார்கள். நான் இறந்த நாளை, நான் அந்த நினைவு நாளாக வருகிற போது வருகிறவர்களுக்கு சோறு போட எங்கள் அம்மாவுக்கு காசு வேணும். அதனால் இந்த திருவிழா நேரத்திலே நான் இந்த தாக்குதலுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போய் செத்து போனவள் அங்கேயர்கண்ணி. எனவே இவ்வளவு பெரிய படைகளை கொண்டு போய் இந்திய அரசு நடத்தியதனுடைய விளைவாக புலிப்படையை சிங்களவன் தோற்கடிக்கவில்லை. இந்திய காங்கிரஸ் அரசு ஏவிய இந்திய படைகள் தோற்கடித்தன. அவன் நெடுங்காலமாக நம்மை அழிக்க திட்டமிட்டுக் கொண்டிருப்பவன் ராஜபக்சே கூட்டம், சிங்கள இனவாத கூட்டம். நாங்கள் 7 கோடி பேர் இங்கே இருக்கிறோம் பிரஜைகளாக, இந்திய பிரஜைகளாக. நீ இங்கே இருந்து படைகளை அனுப்பி எங்கள் இனத்தை அழிப்பதற்கு, எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை அழிப்பதற்கு நீ இந்த யுத்தத்தை நடத்தி எங்கள் மக்களை கொன்றாய். புலிகளை அழிக்கிறோம் என்று லட்சக்கணக்கான தமிழர்களை, குழந்தைகளை, பெண்களை அழித்தாய். அவர்கள் கற்பழித்து கொல்லப்படுவதற்கு காரணமானாய். புலிகளின் கடல் புலிகளினுடைய படையை அழிப்பதற்கு காரணமானாய். ஆனால் இவ்வளவுக்கு பிறகும் கூட எந்த நாட்டின் ஆதரவும் இல்லை. நீங்கள் வரலாற்றை படியுங்கள். நீங்கள் சேகுவராவினுடைய படத்தை போடுவதை பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. நான் சேகுவராவை பற்றி சிறையிலிருந்து எழுதியவன். ஆனால் சேகுவராவை நான் மதிக்கிறேன். சேகுவராவை விட, ஃபிடல் காஸ்ட்ரோவை விட, மாவோவை விட, உலக வரலாற்றிலே புரட்சிகளை படைத்த எல்லோரை விட உயர்ந்தவர் நான் நெஞ்சால் போற்றுகின்ற பிரபாகரன் அவர்கள். 2 காரணம். இந்த புரட்சிகளுக்கெல்லாம் ஏதாவது நாடுகள் ஆயுதங்கள் கொடுத்தன. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ், குண்டுகள் தீர்கிற போது குண்டுகள் கொடுப்பதற்கு நாடுகள் இருந்தன, மருந்துகள் கொடுப்பதற்கு நாடுகள் இருந்தன, உணவு கொடுப்பதற்கு நாடுகள் இருந்தன, வெளி உலகத்திலே ஆதரவு திரட்டுவதற்கு நாடுகள் இருந்தன. எந்த நாட்டின் ஆதரவும் இல்லை. தொப்புள் கொடி உறவுகள் வாழுகிற நாடு பகைவனோடு சேர்ந்து கொண்டு அழிக்கிற வேலையில் ஈடுபட்டது. இது உலகில் எங்கும் நடக்காதது. இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வாழ்கிறோம். இந்த நாடு அவர்களை அழிப்பதற்கு இவ்வளவு வேலையும் செய்தது. இத்தனை ஆபத்துக்களும் ஏற்பட்ட போது அதை எதிர்த்து எந்த நாட்டினுடைய ஆதரவும் இல்லை. குண்டுகள் தீர்ந்து போனால் குண்டுகள் அவர்களே தயாரித்தார்கள், ஆயுதங்களை, கண்ணி வெடிகள் அவர்களே தயாரித்தார்கள், அவர்களே ஆயுதங்களை தயாரித்தார்கள். எதிரிகள்
வெளிநாடுகளிலே கொண்டு வந்து தாக்குதல் நடத்துகிற போது அவர்களை அடித்து தோற்கடித்து சிதறடித்து அந்த ஆயுதங்களை கைப்பற்றினார்கள். எல்லா நாடுகளும் ஆயுதங்களை தந்தன. அந்த ஆயுதங்கள் புலிகள் வசம் வந்தன. தாக்குதலில் சிங்களவன் பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓடுகிற போது அந்த ஆயுதங்கள் அவர்கள் கைகளிலே வந்தன. இத்தனைக்கு மத்தியில் காட்டுக்குள்ளே இருந்த ஒரு விமானப்படையை தயாரித்தனால் பிரபாகரனை விட உலகத்தில் எவனடா உயர்ந்தவன்? காட்டுக்குள்ளே இருந்து இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில் விமானப்படையை தயாரித்து அந்த வான்படை விமானங்கள் கொழும்பு வரையில் சென்று தாக்குதல் நடத்தி திரும்பின. உலக வரலாற்றிலே அதற்கு ஈடு எதுவும் கிடையாது. அத்தகைய சாதனையை புரிந்தவர்களை, என்னுடைய அன்பு தோழர்களே, இந்த கணேசை பற்றி சொன்னேன் அல்லவா, சிவத்தின் நண்பன். அவன் இப்பொழுது காயப்பட்டு படுக்கையிலே கிடக்கிறான், உயிர் பிரியும் தருவாயிலே. அவன் வன்னிக்காட்டில் அலம்பில் போர்க்களத்தில் எதிரிகளோடு மோதுகிற போது பெண்கள் படையணியிலே இருந்த விடுதலை புலிகளின் பெண்களின் படையணி இருந்த ரூபா என்கின்ற அந்த வீரங்கை தீரம் செறிந்த யுத்தத்தை நடத்தி காயப்பட்டு போனாள். உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலே இந்த கணேஷ் அவளை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கிறான். அவள் வீரத்தையும் அவள் உறுதியையும் கண்டு இவர்களுக்குள் காதல் மலர்கிறது. இப்பொழுது சண்டையிலே அடிபட்டு உயிர் ஆபத்தான நிலையிலே அவன் மருத்துவமனையிலே படுக்கையில் கிடக்கிறான். ரூபா வருகிறாள். அவளும் விடுதலை புலிகளினுடைய படையணியில் இருக்கிறாள். அவர்கள் தலைமை தாங்கக்கூடிய அந்த தளபதியாக இருக்கும் அந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டு நீ போய் அங்கே போய் இருந்துவிட்டு சாவகாசமாக ஆண்டு வருகிறாள். இந்த கணேஷ் சிவத்திடம் சொல்லுகிறான், என் நண்பனே, நீ எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும். என்ன? நான் செத்து போய் விடுவேன். நான் ரூபாவை காதலிக்கிறேன். அவள் என்னை நேசிக்கிறாள். அவள் வாழ்க்கை பாழாகிவிடக்கூடாது. அதனால் நீ அவளை நான் செத்ததற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான். துடிதுடித்து போனவனாக சிவம், என்ன கணேஷ், என்னை போய் இப்படி சொல்லுக, வேறு யாரும் இல்லை, நீ தான் எனக்காக செய்ய வேண்டும். நீ சாகிறதுக்கு முன்னாடி சண்டையில் நான் செத்து போயிடுவேன். இவன் சொல்கிறான். சிவம் பேச்சதோடு முடித்து கொண்டு போய் விடுகிறான். அவள் மருத்துவமனைக்கு பார்க்க வருகிற போது இதையே அவன் அவளிடம் சொல்லுகிறாள். அவள் அழுது கொண்டே, நீங்கள் சாவதுக்கு முன்னாடி களத்தில் நான் செத்துருவேங்கிறான். இதன் பிறகு யுத்தம் கடுமையாக நடக்கிறது. இந்த பாலப்பட்டுங்கிற ஊர் தான் அவங்க ஊர். அங்கேருந்து அவங்க பள்ளமுடுக்கு வராங்க, பெரியமுடுக்கு வராங்க. ஒவ்வொரு ஊர் என்ன காரணம்? சண்டை. இது இப்பொழுதுதான் நீங்கள் ரொம்ப கொடூரமான காட்சிங்க. கொஞ்சம் அலைபேசிகளையெல்லாம் கொஞ்சம் அணைச்சி வச்சிடணும். இன்னொரு நாள் நான் உங்களை சந்தித்து இப்படி பேசுகிற வாய்ப்பு வரப்போகுதா எனக்கு? வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நான் நினைப்பது, இந்த நாள் கழிந்து விட்டது. ஒரு காலண்டரில் என் தேதி ஒன்று கிழிஞ்சிருச்சு. இந்த நாள் எனக்கு திரும்பி வரப்போவதில்லை. இது ஒரு வகையில் பயன்படணும்னு நான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன். இதை எழுதிய இந்த படைப்பாளி ஈழ விடுதலை வாழ்வோடு கலந்தவர், போரோடு கலந்தவர், நாடகங்கள் தந்தவர், இலக்கியங்கள் தந்தவர், போராளிகளோடு வாழ்ந்தவர். அதனால் அதை தருகிறார். அந்த மொழி நடையிலேயே தருகிறார். அங்கே களமுனையிலே இந்த எதிரிகளுடைய எரிவெடிகள், மல்டி பர்பஸ் ராக்கெட் லான்ச்சஸ், பலநோக்கு எரிவெடிகள் இந்தியா கொடுத்தது, பாகிஸ்தான் கொடுத்தது, சீனா கொடுத்தது. டாங்கிகள், பலமான டாங்கிகள் இந்தியா கொடுத்தது. வானத்திலே இருந்து தாக்குவதற்கு அந்த பலாலி விமான தளத்தை இந்திய அரசு, இந்திய விமானப்படை செலவிலே புதுப்பித்து கொடுத்தது. இதையெல்லாம் எதிர்த்து 14 முறை பிரதமரிடத்திலே போய் மன்றாடி இருக்கிறேன். பாவத்தை செய்யாதீர்கள், எங்களை அழிக்காதீர்கள், இந்திய ஒருமைப்பாட்டை பலியிடாதீர்கள், எங்கள் இளைஞர்களை எதிர்காலத்தில் என் போல பேச மாட்டார்கள் நான் சொல்லி இருக்கிறேன். இதே நிலைமை நீடித்தால் இந்த சுதந்திர தினத்தின் 100ஆண்டு விழா கொண்டாடுகிற போது இந்திய வரைபடம் இதே போல இருக்காது. இது இரத்த கரைபடிந்த சிவப்பு கோடுகளால் கிழித்து எறியப்படும்.
இதே நிலைமை நீடித்தால், இதே வஞ்சகம் தொடர்ந்தால், எங்கள் இனத்தை அழிக்கின்ற காரியத்தை டெல்லியில் வருகிற அரசுகள் செய்தால், ஆனால் தம்பி பிரபாகரன் சொன்னதை போல காங்கிரசினுடைய கதை முடிந்துவிடும். இனி யார் வந்தாலும் இந்த துணிச்சலுக்கு வரக்கூடாது. அப்படி இருந்தால் ஒருமைப்பாடு காப்பாற்றப்படலாம். இல்லையே யார் சொன்னாலும் ஒருமைப்பாட்டை எந்த விதத்திலும் பாதுகாக்க முடியாது. சோவியத் யூனியன் துண்டு துண்டாக உடைந்ததை போல இந்திய உபகண்டம் துண்டு துண்டாக உடையும். இந்த ஒளிநாடா என் வாழ்வுக்கு பிறகும் இருக்கும், என் மரணத்துக்கு பிறகும் இருக்கும். இந்த ஒளிநாடா ஆக யுத்த காலத்திலே அவர்கள் பெரும் அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிற போது தமிழ் தின விழா நடக்கிறது. தமிழ் தின விழாவில் மாணவ மாணவிகளுக்கு நாடக போட்டி நடக்கிறது. அதில் காத்தவராயன் நாடகத்தை ஒரு பள்ளி நடத்துகிறது, ஞானசௌந்தரி நாடகத்தை ஒரு பள்ளி நடத்துகிறது. ஞானசௌந்தரி நாடகத்துக்கு முதல் பரிசு என்றாலும் காத்தவராயன் நாடகத்தில் நடித்த ராமுவுக்கு முதல் பரிசு, ஞானசௌந்தரி நாடகத்தில் நடித்த பாத்திமா என்கின்ற அந்த கிறிஸ்தவ குழந்தைக்கு, அந்த பெண்ணுக்கு, சின்ன பிள்ளை, அதுக்கு 2ஆம் பரிசு. இந்த பாடசாலை அதிபர் ரொம்ப மகிழ்ச்சியோட பஸ்ஸில் வர்றாங்க. மாணவ மாணவிகள், இந்த 2 பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் வர்றாங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம். மகிழ்ச்சியாக அவர்கள் சந்தோஷமாக பேசிட்டு வராங்க. கிளைமோர் வெடிக்கிறது, பஸ்ஸு துண்டு துண்டாக செதறுகிறது. ஆசிரியைகள், மாணவர்கள், மாணவிகள் துண்டு துண்டாக செதறி போனாங்க. இந்த பரிசு பெற்ற பாத்திமாங்கிற இந்த பெண்ணு பக்கத்திலேயே கை வச்சு அணைச்சிருந்த பள்ளி அதிபர் எல்லாம் அப்படியே துண்டு துண்டாக பீஸாக கிடக்கிறாங்க. அதில் 11 பேர் கிறிஸ்தவ பெண்கள், எல்லாம் மாணவிகள், சின்னஞ்சிறு மாணவிகள். இது சம்பவம். மடுமாதா தேவாலயத்துக்கு வருகிறார்கள். எல்லாரும் அடைக்கலம் கேட்டு, மடுமாதா தேவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே இருந்தவர்கள் குண்டு வீச்சிலே கொல்லப்படுகிறார்கள். குறி வச்சு அடிக்கிறான் கோயிலில். அங்கே 40 பேர் அந்த இடத்திலேயே துடிதுடித்து சாகிறார்கள். கொடுமையான காட்சிகள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததற்கு பிறகு நீங்கள் இங்கே இருந்து புறப்பட வேண்டும் என்று ஊரை விட்டு புறப்படுகிற போது காணி, நிலம், மிளகாய் செடி, வாழ்ந்த இடம் எல்லாவற்றையும் விட்டு இருக்கிற நெல் இதையெல்லாம் மாட்டு வண்டியில் போட்டுக்கிட்டு, ஒரு டிராக்டரில் போட்டுக்கிட்டு இந்த குடும்பங்கள்லாம் புறப்படுது. முருகர் போகிறாரு, இவர் பெரியவர் பரமசிவம் எல்லாம் போகிறாங்க. இப்போ இந்த செங்காரி பசுவை விட்டுட்டு போகிறாங்க. இந்த பசுவை அங்கே விட்டுட்டு போகிறாங்க. என்னுடைய அன்புக்குரியவர்களே, இதற்கு பிறகுதான் நீங்கள் ஒரு துக்கமான ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும். வில்லவன் என்கின்ற ஒரு விடுதலை புலி தளபதி, அவன் களமுனைகளிலே, இதில் என்னென்னா எல்லாருமே உண்மை தளபதிகள், பெயர்களை மாற்றி கொடுத்துருக்காங்க. சம்பவங்களில் எல்லாருமே உண்மை சம்பவங்கள், பெயர்களை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த வில்லவன் என்கின்ற தளபதி பல களமுனைகளிலே வெற்றி பெற்றவன். அவன் ஒரு கிளி வளர்க்கிறான். அந்த கிளி அவன் தோளில் தொத்திக்கிடும். இவங்க சண்டைக்கு போயிட்டு திரும்ப வந்தால் வில்லவா எங்கே அப்படின்னு கேட்கும். அவன் வந்து எடுத்துக்கிடுவான். இப்பொழுது சண்டையிலே வில்லவன் கொல்லப்பட்டு விட்டான். அவனுடைய உடலை கொண்டு வருகிறார்கள். அப்போ சிவன் நினைக்கிறான், உள்ளே நுழையும் போது வில்லவா எங்கேன்னு கிளி கேட்குமே நினச்சிக்கிட்டே போகிறான். ஆனால் அந்த கிளி அறிவுள்ளது. அவன் உடம்பை பார்த்து சசைவற்று வண்டியில் வச்சு கொண்டு வரதை பார்த்து அது வில்லவா எங்கே என்று கேட்கவில்லை, வில்லவா என்று கத்திக்கொண்டே அந்த கிளி சுற்றி வருகிறது. பிறகு அடக்கத்துக்கு எடுத்து கொண்டு போகிறார்கள். சிவத்தின் தோளில் வந்து கிளி உட்காருகிறது. அடக்கம் செய்ய போகிறாங்க. அந்த தூணில் உட்காருது. அடக்கம் செய்கிறாங்க. வானில் பறந்து போய்விட்டது. திரும்ப அந்த முகாமுக்கு அந்த கிளி வரவே இல்லை. இது உண்மையாக நடந்த சம்பவம். மலையன் சொல்லி மலையவன் பெரிய போர் வீரன். மலையாண்டி அண்ணே அப்படின்னு கூப்பிடுறா. அவள் பெயர் வதனி. அதாவது விநியோக போராளிகள்னு இதில் ஒரு அணி இருக்குது. விநியோக போராளிகள் பணி வந்து ரவைகளை கொண்டு போய் சண்டையில் நடக்கும்போது குண்டுகள் தீர்ந்தால் குண்டுகளை கொண்டு போய் கொடுக்கணும். பெண்களும் இருப்பாங்க, இதில் ஆண்களும் இருப்பாங்க. இறந்து போன வித்துக்கள், வித்துடல்களை வித்துடல்கள் தான் சொல்கிறாங்க. அது வித்துக்கள், விதைகள்.
அதுகளை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் விநியோக போராளிகள். இந்த விநியோக போராளிகள் ஒரு பெண்ணு தான் இந்த வதனி. அவள் தேநீர் கொடுக்குறா எல்லாருக்கும். பகடினா கேலி பேசுறது. பகடியாக ஏதோ சொல்கிறா, அவள் கேலியாக சொல்லிட்டு இந்த மலையவன்கிட்ட தேனி கொடுத்துட்டு போகிறா. கொஞ்சம் அண்ணா ஆமிக்காரன் பிடிச்சிட்டான் காப்பாற்றுங்கோ அப்படின்னு கத்துறான். இவன் மலையவன் வேகமாக ஓடுறான். அந்த இரவு நைட் விஷன் கருவி இருக்கும். நான் 1.25 மணி நேரம் கழுத்தளவு தண்ணீரில் தொடுஆறும் சாலை தொடுவாய் ஆறும் கடலும் கலக்கின்ற அந்த இடத்துல இவ்வளவு தண்ணியில் ஒரு 57 புலிகள் முக்கிய தளபதிகளோட தலையில் எல்லாம் அவங்க ஆயுதங்களை வச்சுருந்தாங்க. எனக்கு மட்டும் வெயிட்டு கிடையாது, என்கிட்ட ஒன்றும் கையில் இல்லை. அவங்க சுமந்துக்கிட்டு வந்தாங்க. 1.25 மணி நேரம் நாங்கள் நைட்டில் நடந்திருக்கோம். பக்கத்தில் ஐபிகே கேம்ப் இருந்தது. நைட் விஷனில் பார்த்தா எங்கள் தலைபுறம் செதறி இருக்கும்னு அப்போ சொன்னாங்க.